என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. 400 லட்சம் கோடிக்கு மேலான பொருளாதாரத்தை கொண்ட இந்தியாவை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். 100 லட்சம் கோடிக்கும் கீழே இருக்கக்கூடிய, அதாவது $977 பில்லியன் பொருளாதாரத்தை கொண்ட தைவான் முந்தி உள்ளது என்பதை இதன் மூலம் காண முடியும். உலகத்துல மிகப்பெரிய சிப் தயாரிப்பு நிறுவனமான தைவான் செமி கண்டக்டர் மேனுஃபேக்சரிங் நிறுவனத்தின் TSMC பங்குகளில் ஏற்பட்ட அசுர வளர்ச்சி தான் இதற்கு காரணம். தைவானுடைய பங்கு சந்தை உலகின் 5வது பெரிய பங்கு சந்தையா போயிட்டு, அதாவது அமெரிக்கா, சீனா, ஜப்பான், ஹாங்காங்கிற்கு அடுத்து தைவான் வந்துட்டு, இந்தியா இல்லை. இதன் மூலமாக TMSC பங்குகள், அதாவது தைவானுடைய TMSC பங்குகள் இந்த ஆண்டில் 49% லாபத்தை பெற்றுள்ளன. இந்த வருஷம் மட்டும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியாவிலிருந்து $24 பில்லியன் திரும்ப எடுத்துட்டு போயிட்டாங்க. இதே ஒரு 2 லட்சம் கோடிக்கு மேல போயிட்டு. இப்ப ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மோடி ஷா பேசுறாங்க இல்லையா, இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் முற்றிலும் செயற்கை நுண்ணறிவு AI பங்குகளின் மீதே கவனம் செலுத்தி வருகிறார்கள். அப்ப இந்தியாவில் AI இல்லையா? ஈரான் போர்னால இன்னைக்கு பெரிய அழுத்தத்துல சூழ்நிலையில் மேலும் 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 மோசமாகலாம். அதே போல கிறிசில் ரேட்டிங்ஸ் சொல்லக்கூடிய நிறுவனத்தினுடைய அறிக்கைப்படி இந்த மோதலால லாபம் 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் குறையலாம். நேயர்களே, இன்றைக்கு உலகத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய பங்குச்சந்தை மதிப்பீட்டினுடைய விவகாரங்களையும், இந்தியாவில் அந்நிய முதலீடுகள் திருப்பி நம்முடைய பிரதமர் சொல்றார், அந்நிய முதலீடு அதை வந்து உங்களுக்கு புரிகிற பாஷையில சொன்னா FDI என்று சொல்வார்கள், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்ப நாம வந்து இந்த செய்தியில் ஆரம்பத்திலிருந்து பார்ப்பது என்னவென்று சொன்னால், இப்போது இந்தியாவை விட தைவான் மிகப்பெரிய அளவிற்கு முன்னேறி இருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி. பங்குச்சந்தை மதிப்பீட்டில் திங்கட்கிழமை அன்று, இப்பொழுது இன்னைக்கு சனிக்கிழமை, ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு இந்த வாரம் பங்குச்சந்தையில் திங்கட்கிழமை அன்று தைவான் இந்தியாவை வீழ்த்தி இருக்கிறது. இதற்கு பின்னால் இருந்த மிக மிக முக்கியமான காரணங்கள் என்ன என்பதை நாம் இப்போது பார்க்க போகிறோம். அதாவது ஒரு 990 அப்படிங்கிற பில்லியன் டாலர் தான் அவங்களுடைய மதிப்பு. ஆனால் இந்தியாவோட மதிப்பு 4 ட்ரில்லியனுக்கு மேல். இவ்வளவு பெரிய நாட்டை ஒரு சிறிய தைவான் எப்படி வீழ்த்தியது பங்கு சந்தையில? நாம் இன்றைக்கு நம்மை விட அது அதிகமாக சென்றிருக்கிறது. எவ்வளவு சென்றிருக்கிறது நான் அந்த செய்தியில தரப்போறேன். இதற்கு பின்னால் மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. உலகத்துல மிகப்பெரிய சிப் தயாரிப்பு நிறுவனமான தைவான் செமி கண்டக்டர் மேனுஃபேக்சரிங் நிறுவனத்தின் TSMC பங்குகளில் ஏற்பட்ட அசுர வளர்ச்சி தான் இதற்கு காரணம். இப்போ பங்குச்சந்தை மதிப்பீடு அல்லது சந்தை மூலதனம் ஒரு பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள அனைத்து நிறுவனங்களினுடைய மொத்த சந்தை மதிப்பினுடைய கூட்டுத்தகுதி. நான் சொல்றது புரியுதா? பங்குச்சந்தையினுடைய அனைத்து நிறுவனங்களின் பங்குச்சந்தையினுடைய மதிப்பீடு அல்லது சந்தை மூலதனம் ஒரு பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள எல்லா கம்பெனிகளுடைய மொத்த சந்தை மதிப்பினுடைய கூட்டுத்தொகை. இப்போ உதாரணமாக இந்தியாவில் உள்ள தேசிய பங்கு சந்தையான, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன், NSE, இது இந்தியாவுடைய நேஷனல் ஷேர் மார்க்கெட். அடுத்து மும்பையில் ஒரு பங்கு சந்தை இருக்குங்க, அது வந்து BSE. இது மொத்த மதிப்பு $4.92 ட்ரில்லியன் உள்ளது, 4.92. ஆனால் $4.15 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை கொண்ட இந்தியாவை, இந்தியாவுடைய பொருளாதாரம் எவ்வளவு? நம்முடைய பொருளாதாரம் 4.15 ட்ரில்லியன், அதாவது 400 லட்சம் கோடிக்கு மேலான பொருளாதாரத்தை கொண்ட இந்தியாவை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். 100 லட்சம் கோடிக்கும் கீழே இருக்கக்கூடிய
அதாவது $977 பில்லியன் பொருளாதாரத்தை கொண்ட தைவான் முந்தி உள்ளது என்பதை இதன் மூலம் காண முடிகிறது. மறுபடியும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுறேன். 400 லட்சம் கோடிக்கு மேல் உலகத்தில் பெரிய பொருளாதார நாடாக இருக்கிற நம்முடைய நாட்டை வெறும் ஒரு என்ன சொல்றது ஒரு 90 லட்சம் கோடி 400 லட்சம் கோடி அவங்க 90 லட்சம் கோடி பில்லியன் டாலரை விட குறைந்த ஒரு சின்ன குட்டி நாடு தைவான் முந்தி உள்ளதை நாம் காண முடிகிறது ஷேர்ல. அடுத்து ப்ளூம்பெர்க் என்ன சொல்லுதுன்னு பார்க்க. இந்த ப்ளூம்பெர்க் உங்களுக்கு தெரியும், இன்டர்நேஷனல் மேகசின். அதனுடைய தரவுகளின்படி தைவானுடைய பங்கு சந்தையினுடைய மதிப்பு எவ்வளோ ஆயிருக்குண்டா $4.95 ட்ரில்லியன் வைத்து விட்டது. அதே நேரத்தில் இந்தியாவுடைய பங்கு சந்தையின் மதிப்பு 4.92 தான். அவங்க 4.95, நம்ம நாடு 4.952. தைவானுடைய பங்கு சந்தை உலகின் 5வது பெரிய பங்கு சந்தையாக போயிட்டு. அதாவது அமெரிக்கா, சீனா, ஜப்பான், ஹாங்காங்கிற்கு அடுத்து தைவான் வந்துட்டு இந்தியா இல்லை. இதில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குங்க. திங்கட்கிழமை, அதாவது இன்னைக்கு ஒரு நாளைக்கு முன்பு முதல் 5 இடங்களில் 3 இடங்கள்ல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் முதல் 5 இடங்கள்ல 3 இடங்கள்ல யாரெல்லாம் இருக்கா தெரியுமா? இந்த பங்கு சந்தையில் சீனா இருக்கு, அப்புறம் தைவான் இருக்கு, ஹாங்காங் இருக்கு. இந்த 3 நாடுகளும் இருக்கிறது. ஹாங்காங் வந்து சீனாவினுடைய ஒரு தன்னாட்சி பிராந்தியம். உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவுக்கும் அவர்களுக்கும் இடையே மோதல். சீனா தைவானையும் தனது பிராந்தியத்தின் ஒரு பகுதியாக கருதுகிறது. இதான் பிரச்சனை. டொனால்ட் ட்ரம்ப் அன்னைக்கு வரும்போது இதெல்லாம் பேசியிருந்தாங்க. இப்போ நம்ம ஷேரை பற்றி பேசுவோம். இந்தியாவில் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் மோசமாக போகுதுங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த தரவுகளை சொல்லிடுறேன். உலகளாவிய பங்குச்சந்தை தரவரிசையில் தைவானுடைய இந்த அசுர வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் அதாவது டிஎஸ்எம்சி நிறுவனம் தான். இந்த டிஎம்சிஎம்சி நிறுவனம் தற்போது தைவானுடைய முதன்மை குறியீடான டயாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க தைவானில். இது எவ்வளோ இருக்குன்னா 42% பங்கை கொண்டுள்ளது. அடேயப்பா, 42% ஒரு சின்ன குட்டி நாடு. இது வந்து ஏன் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கு உலகம் வந்து ஏஐ தொழில்நுட்பம். ஏஐன்னா என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். உங்களுக்கு தெரியும், செயற்கை நுண் அறிவு. அதில் செமிகண்டக்டர் சந்தையில் வலுவான மற்றும் ஃபோர்ஸபிளாக ஆதிக்கம் செலுத்தும் நிலையை தன் கைவசம் தைவான் கொண்டுள்ளதால் செயற்கை நுண்ணறிவில் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சியை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உலகத்தில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வருகிறார்கள். இதன் மூலமாக டிஎம்எஸ்சி பங்குகள், அதாவது தைவானுடைய டிஎம்எஸ்சி பங்குகள் இந்த ஆண்டில் 49% லாபத்தை பெற்றுள்ளன. தைவானுடைய பங்கு சந்தை மதிப்பில் ஏற்பட்டுள்ள இந்த அதிவேக உயர்வு ரொம்ப ஃபோர்ஸா அவர்களுடைய செயற்கை நுண்ணறிவு குறித்த உலகளாவிய மனநிலை எவ்வளவு சாதகமாக உள்ளது. தைவான் எவ்வளவு பெரிய நாடாக இருக்கிறதுக்கு காரணம், இந்தியாவை வீழ்த்துறதுக்கு காரணம் ஏஐ தான். இந்த எதிர்பார்ப்பு உலகங்களிலும் உள்ள தொழில்நுட்ப பங்குகளின் விலையேற்றத்தை தூண்டியுள்ளது. தைவான் மட்டும் இல்லைங்க, தென்கொரியா போன்ற உற்பத்தி மையங்கள் மிகப்பெரிய அளவில் பயனடைந்து வருகிறது. இந்த புதிய வழிகாட்டுதல்களில் கீழ் தைவானுடைய பங்குகளில் மட்டுமே முதலீடு செய்யக்கூடிய நிதி நிறுவனங்கள், இப்போ உதாரணத்திற்கு டயாக்ஸ் குறியீடு, டயாக்ஸ்னா தைவானில் உள்ளதான். இந்த டயாக்ஸ் குறியீட்டில் 10%த்திற்கும் அதிகமான பங்கை கொண்டு பட்டியலிடப்பட்டுள்ள ஒவ்வொரு பங்கிலும், இந்த 10லையும் ஒவ்வொரு பங்கிலும் 25% வரை இப்போது முதலீடு செய்யலாம். முதல்ல 10 தான் செய்யலாம் டயாக்ஸில். இப்போ வெளிநாட்டு கம்பெனிகள் 25% அவங்க முதலீடு செய்யலாம். 75% அவங்க வைத்துக் கொள்வார்கள் வெளிநாடுகள் அல்ல, அந்த நாட்டுடைய லோக்கல் இன்வெஸ்ட்மெண்ட். முதல்ல 10 வச்சுருந்தாங்க, இப்போ 25 ஆக்கிட்டாங்க. இதற்கு முன்பு இந்த வரம்பு 10% தான் இருந்துச்சு. தற்போது டிஎஸ்எம்சி மட்டுமே இந்த அளவுகோலை பூர்த்தி செய்கிறது. இந்த மாற்றம் தைவானுக்கு $6 பில்லியன் அதிகமான புதிய முதலீடு, கிட்டத்தட்ட ஒரு 60,000 கோடிக்கு மேல் புதிய முதலீட்டை இந்த வருஷம் கொண்டு வரும் என்று ஜேபி மார்கன் சேஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ரொம்ப முக்கியம், உங்களுக்கு ஜேபி மார்கன் சேஸ் நிறுவனம் தெரியும். மற்றொரு புறம் அதிகரித்து வரும் எரிசக்தி செலவுகள். இப்போ குரூடுடைய விலை $125 ஆயிற்று. பெருநிறுவன லாபங்களின் மந்தமான வளர்ச்சி மற்றும் செயற்கை நுண்ணுயிரி துறையில் நிபுணத்துவம் பற்றாக்குறை, இவற்றெல்லாம் இந்தியா ரொம்ப தத்தளித்து வருவதாக ப்ளூம்பெர்க் தெரிவித்திருக்கிறது. இந்த ஆண்டு
வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பங்குச்சந்தையிலேருந்து நிறைய பேர் வரலாறு காணாத அளவில் பணத்தை திருப்பி எடுக்கிறாங்க. இந்தியாவுடைய ஷேர்லேருந்து அந்நிய முதலீடு வெளியேறிக்கிட்டே இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? உயர்ந்த பங்கு விலைகள் பலவீனம் அடைந்து வரும் இந்தியாவுடைய ரூபாய். இந்திய டாலருடைய மதிப்பு 97 ரூபாய் வரும், 100 ரூபா கூட வரும். அப்புறம் இந்தியாவுடைய எரிசக்தி செலவுகள் மதிப்பு அதிகரித்து வருவதால் லாபமின்மை காரணமாக இந்தியாவில் ஏஐ தொழில்நுட்பம் ரொம்ப பின்னடைவாக இருப்பதாலும் இந்திய பங்குகளிலிருந்து அயலார்கள் இப்பொழுது வெளியேறிவிட்டார்கள். இந்த வருஷம் மட்டும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியாவிலேருந்து 24 பில்லியன் டாலர்களை திரும்ப எடுத்துட்டு போயிட்டாங்க. இதே ஒரு 2.5 லட்சம் கோடிக்கு மேலே போயிட்டு. இப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மோடி ஷாப் பேசுகிறாங்க இல்லையா, இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் முற்றிலும் செயற்கை நுண்ணறிவு ஏஐ பங்குகளின் மீதே கவனம் செலுத்தி வருகிறார்கள். அப்போ இந்தியாவில் ஏஐ இல்லையா அப்படின்னு பார்த்தா, இந்தியாவிற்குள் தற்போது செயற்கை நுண்ணறிவு துறையில் வலுவான மாற்றுத் தேர்வுகள் எதுவும் இல்லை. இந்தியாவினுடைய முதன்மை பங்கு சந்தை குறியீடான சென்செக்ஸ் இந்த வருஷம் 10% சரிஞ்சிருச்சு. அப்புறம் எம்எஸ்சி வளர்ந்து வரும் சந்தைகளுக்கான குறியீட்டில் இந்தியாவினுடைய பங்கு கடந்த ஆண்டு 19%, இப்போ அதுலேயும் 7% குறைஞ்சி 12% குறைஞ்சி போச்சு. 2 வருஷத்தில் ஹாங்காங் முன்புதான் ஹாங்காங்கை முந்தி உலகின் 4வது மிகப்பெரிய பங்கு சந்தையாக இந்தியா இருந்தது. இப்போ ஏஐ தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஹாங்காங் தற்போது 4வது இடத்தை பிடித்தது. தைவானும் இந்தியாவை முன்னேறிட்டது. விரைவில் தென்கொரியாவும் இந்தியாவை முந்திவிடும் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு காரணம் இந்தியா ஏஐ செயற்கை நுண்ணறிவு பந்தயத்தில் ரொம்ப பின்னாயிருக்காங்க. நம்மள்ட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, கம்பெனிகளும் இல்லை. ஆக இந்த மாத தொடக்கத்தில் உலகளாவிய முதலீட்டாளரும் பொருளாதார விவகாரங்களும் சொன்னவர்கள் ஒரு கட்டுரை ஒன்று வந்திருக்கிறது. தி இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு ஒரு கட்டுரை வந்திருக்கு. அந்த கட்டுரையில் என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில நாளிதழில் சொல்லக்கூடிய இந்த கட்டுரை, உலகளாவிய கவனம் இப்போது முழுமையாக செயற்கை நுண்ணறிவு மீதான் இருக்கு. மூலதனம் தற்போது இந்தியாவை விட்டு வெளியேறி வருகிறது. ஏன்? செயற்கை நுண்ணறிவுல தான் எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஆனால் முதலீட்டாளர்கள் இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த செயற்கை நுண்ணறிவு பந்தயத்தில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதால் இந்தியா இந்த பந்தயத்தில் ஒரு பலவீனமான நாடாக இருக்கிறது. உலகம் தற்போது ஏஐ நுண்ணறிவு துறையில் ஆரம்ப கட்ட நிலையில் தான் உள்ளது. இந்தியா ரொம்ப மோசமா இருக்குங்க. இதுதான் செமிகண்டக்டர்கள். இப்போ நீ வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் மெமரி மற்றும் கம்ப்யூட்டிங் ஸ்கில் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறார்கள். இந்த துறைகளில் இந்தியா ரொம்ப பலவீனம். செமிகண்டக்டர்ஸ், மெமரி, செமிகண்டக்டர்கள், மெமரி மற்றும் கம்ப்யூட்டிங் ஸ்கில்ல இந்தியா ரொம்ப போரா இருக்கு. அடுத்த ஒரு கட்டுரையில் என்ன சொல்றாங்கன்னா, வெளிநாட்டு கடந்த சில ஆண்டுகளில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பங்கு சந்தையிலிருந்து 50 பில்லியன் டாலர்களை திரும்ப பெற்றுள்ளார்கள். அது போன வருஷம். நிகர அந்நிய நேரடி முதலீடும் கிட்டத்தட்ட 0 இருக்கு. 30 வருஷத்துல ஒரு முக்கியமான எக்ஸ்பர்ட் சொல்றாரு, என்னுடைய அனுபவத்திலன்னு அவர் சொல்றாரு. அவர் பேர் சர்மா, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல. 30 வருஷத்துல முதலீட்டு அனுபவத்துல இந்தியா மீது இத்தகைய அலட்சியத்தை நான் எப்போதும் பார்க்கலன்னு எழுதுறாங்க. 2013ஆம் ஆண்டுல ஃப்ரைஜல் 5 பலவீனமான 5 நாடுகள், ஃப்ரெஜில் 5 எப்படின்னா இந்தியா குறித்த எதிர்மறை எண்ணங்கள் இருந்தன. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அதை விட ரொம்ப மோசமாக இருக்குங்க. முதலீட்டாளர்கள் செயற்கை நுண்ணறிவில் கவனம் செலுத்துகிறார்கள். வேர்ல்டு ஃபுல்லாக இந்தியாவினுடைய பலவீனங்கள் இப்போது தெளிவாக தெரிகிறது. இந்தியாவுடைய ஜிடிபியில் நல்லா கவனிக்கணும். நாட்டு ஜிடிபியில் வெறும் 0.6% மட்டும்தான் நம்ம ரிசர்ச்சுக்கு செயல்படுத்துகிறோம். எவ்வளோ சதவீதம்? 0.6 தான். ஆனால் 1% கீழே போயிட்டு. இதுதான் நம்ம R&Dன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ். The government has allotted funded for that research and development only 0.6%. ஆனால் தென்கொரியா, தைவான்லாம் 5% பண்ணுறாங்க. நம்மளை விட எத்தனையோ மடங்கு கூட இருக்காங்க. இந்த விஷயத்தில் இஸ்ரேல் உலக அளவில் ரொம்ப முன்னணியில் உள்ளது. நமது தகவல் தொழில்நுட்பத்துறை நீண்ட காலமாக மலிவான உழைப்பு, அவுட் சோர்சிங் மாதிரியே நம்பியிருந்தது. வெளிநாட்டில் கூலிக்கு வேலை செஞ்சு காசை கொடுக்குறது தான் ஐடி. இதில் ஒன்றும் பெரிய அறிவுலாம் கிடையாது. புதிய கண்டுபிடிப்புகள், புதிய தொழில்நுட்பங்கள், வளர்ச்சி இது கிடையாது. இப்போது இந்த பலவீனம் ஒரு பெரிய சவாலாக உருவெடுத்திருக்கிறது. இப்போ மே மாதம் இந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநர் டாக்டர் சி சுப்பாராவ்
ஹிந்துஸ்தான் டைம்ஸ் ஆங்கில நாளிதழில் தொழில்நுட்பத்துறையில் இந்தியா ஏன் பின்னடங்கி இருக்கிறது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, உலகெங்கிலும் சிறந்த வாய்ப்புகளை தேடி வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியாவிலிருந்து மற்ற சந்தைகளுக்கு இப்பொழுது மாற தயாராகி வருகிறார்கள். உலகளாவிய மூலதனம் இப்போது தொழில்நுட்பங்களை சார்ந்த பொருளாதாரங்களை நோக்கி, குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு, நான் சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல், பயோடெக், அது மட்டும் இல்லாமல் டேட்டா சயின்ஸ் நோக்கி இழுக்கப்படுகிறது. 3, ஒன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பயோடெக், டேட்டா சயின்ஸ். இந்தியா அந்த துறைகளில் ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் அதிநவீன தொழில்நுட்ப துறைகள் அதன் பங்கு ரொம்பவே குறைஞ்சி போச்சு. பணம் இந்த கண்டுபிடிப்பு பொருளாதாரத்திற்குள் பாயும் போது ரூபாயின் மீதான அழுத்தம் கிட்டத்தட்ட அழுத்தம் அதிகரிப்பது உறுதியாகிவிடும் என்று சொல்றார். அப்போ பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் டாலரில் தான் பண்ணணும். டாலரில் பண்ணுகிற போது ஏற்கனவே இந்திய மதிப்பு பிளாப் ஆகி கிடக்கு, இன்னும் கீழே போயிருங்கிறார் டாக்டர் சுப்பாராவ். அவர் பெரிய எக்கனாமிஸ்ட்டு. இந்தியாவுடைய அந்நிய செலவாணிக்கு நம்ம கையில் கையிருப்பு இல்லைன்னா 700 பில்லியன் இருக்குது. இது ஒரு பெரிய விஷயம் தான், குறைஞ்சதல்ல. கிட்டத்தட்ட 690 பில்லியன் நமக்கு ஃபாரெக்ஸ் கேஷ் அப்படின்னு சொல்லுவார்கள் இங்கிலீஷில். இப்போ இந்த தொகை சாதாரண காலங்களில் பெரிதாக தோன்றலாம், ஆனால் நெருக்கடி காலங்களில் அதன் உண்மையான மதிப்பு அதன் நம்பகத்தன்மையில் தான் உள்ளது என்று சொன்னார். இப்போ ப்ளூம்பெர்க் ஒரு செய்தி என்ன சொல்லுதுன்னா, இந்த ஏஐ தொழில்நுட்பம் பாருங்க, இதனுடைய டெக்னிக்கல்ஸ் எஃபர்ட்ஸ், தொழில்நுட்ப பங்குகள், இந்தியாவினுடைய பங்களிப்பு இல்லாதது அதற்கு பாதிப்பை ஏற்படுத்த போகிறது மட்டுமல்ல, மறுபுறம் ஈரான் போர்னால இன்னைக்கு பெரிய அழுத்தத்தில் சூழ்நிலையில் மேலும் 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 மோசமாகலாம். அதே போல கிறிசில் ரேட்டிங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தினுடைய அறிக்கைப்படி இந்த மோதலால் லாபம் 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் குறையலாம். அது இந்தியாவில் விமான நிறுவனங்கள், பாலிஸ்டர் ஜவுளிகள், இன்னும் ரொம்ப ப்ரிவிலேஜஸை சொல்லக்கூடிய ஸ்பெஷல் கெமிக்கல்ஸ், பேக்கேஜிங்ஸ், ஆட்டோமேட்டிக் மேனுஃபேக்சரிங், எல்லா துறையுமே பாதிக்கும். இந்தியா இதை எப்படி சமாளிக்க போகிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. வரும் நாட்களில் இது குறித்த பூரண செய்திகளை, பொருளாதார தகவலோடு நான் உங்களை பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.